ஓகே, இன்றைக்கி ஹூ இஸ் காட், கடவுள் யார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடவுள்னால் எல்லாத்தையும் படைத்தவர். யார் கேட்டாலும் கடவுள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கடவுள்னால் என்னப்பா, எல்லோரும் படைத்தவர், நம்மளை படைத்தவர், இந்த உலகத்தை படைத்தவர். ஸோ இஸ் அ கிரியேட்டர் தான் காட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவோம். ஒரு குழந்தை கூட தெரியும், இதெல்லாத்தையும் யார் படைச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த குழந்தை கூட சொல்லும், கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஸோ கடவுள்னால் எல்லாத்தையும் படைத்தவன், அவன்தான் படைப்பாளன், இந்த படைப்புக்கு ஒரு காரணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கடவுள் இஸ் அ கிரியேட்டர், அவன் ஒரு படைப்பாளன். ஆனால் நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு பொதுவான அறிவு மட்டும் போதாது, மோர் தேன் தட், அதையும் தாண்டி நமக்கு கடவுளை பற்றினதான ஒரு சரியான புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த உலகத்தில் நிறையா கடவுள்கள் இருக்கிறாங்க. ஸோ நம்மளில் நிறையா பேர் கடவுள்னால் யார், அவருடைய தன்மைகள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற சரியான புரிதல் இல்லாமல் நம்ம இன்றைக்கு எத்தனையோ கடவுள்களை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ என்னுடைய கடவுளை தேடக்கூடிய இந்த பயணத்தில் எனக்கு என்னென்னலாம் தோணுச்சு, ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வெறும் படைப்பாளன், கடவுள் என்றால் படைப்பாளன், அது மாத்திரமல்லாமல் அதையும் தாண்டி அவனை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை பற்றி நாம் சரியான ஒரு புரிதலுடையவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்கின்றதை நான் இங்கே வலியுறுத்துகிறேன். போகலாம். முதலாவது தன்மைகள், கடவுளுடைய தன்மைகள். நான் முதலாவது கடவுள்னா யார், ஹூ இஸ் காட் அப்படின்ற அந்த கேள்விக்கு நான் முதலாவது வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு கடவுள் அப்படின்னா என்னென்னா, அவருக்கு ஒரு பிறப்பு என்பது இருக்கக்கூடாது. ஒரு பிறப்பு இருந்தால் அவரால் கடவுளாக இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு கடவுளுக்கு ஒரு பிறப்பு இருக்கான்னு பாருங்கள். ஒருத்தருக்கு பிறப்பு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு இறப்பும் இருக்கணும். ஸோ நிச்சயமாக கடவுள் எங்கோ இருந்து உருவானவரோ அல்லது பிறந்தவரோ அல்ல. ஸோ கடவுளுக்கு எந்த விதமான துவக்க புள்ளியும் இல்லை, எந்த விதமான முற்றுப்புள்ளியும் இல்லை. He has no start and he has no end. He is as it is. அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்பார். ஸோ நம்ம எப்படி சொல்கிறதுனா, நம்ம எல்லாரும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், சரிங்களா? இந்த உலகம் ஒரு புள்ளியில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த உருவாக்கப்பட்ட அந்த நேரத்தின் அடிப்படையில் நாமளும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா உருவாக்கப்பட்டிருக்கோம். ஸோ we have one start point and we have to end our life at one point. ஸோ நம்மளும் என்ன பண்ணோம்னா ஏதோ ஒரு புள்ளியில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்னா முடிச்சாகணும். ஸோ இதெல்லாமே அதாவது பாருங்கள், ஒரு படைக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு தான் ஒரு துவக்கப்புள்ளி, ஒரு முற்றுப்புள்ளி இருக்கணும். படைக்கப்படாத ஒருவருக்கு ஒரு துவக்கப்புள்ளியோ ஒரு முற்றுப்புள்ளியோ இருக்க முடியாது. ஸோ அவர் தான் என்ன பண்ண முடியும்னா கடவுளாக இருக்க முடியும். கடவுளுக்கு ஒரு துவக்கப்புள்ளியோ ஒரு முற்றுப்புள்ளியோ இருந்ததுன்னா அவரால் கடவுளாக இருக்க முடியாது. ஸோ ஒரு மனிதனுக்கும் ஒரு கடவுளுக்கும் இதுதான் வித்தியாசம். ஒரு கடவுள்னால் அவருக்கு ஒரு துவக்கமும் இல்லை, ஒரு முடிவும் இல்லை. ஒரு மனிதன்னா நமக்கு ஒரு துவக்கம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. ஸோ கிரியேட்டர் ஹேஸ் நோ ஸ்டார்ட் அண்ட் நோ எண்ட். ஃபார் த கிரியேஷன்ஸ் we have the start point and the end point. புரியுதா? படைத்தவருக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை,
படைக்கப்பட்ட நமக்கு ஆரம்பமும் முடிவும் நிச்சயமாக இருக்குது. இதை எப்படி நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, எப்படி சொல்கிறதுனா, இந்த உலகத்தை பார்க்குறேன், அண்ட சராசரங்களை பார்க்குறேன். ஸோ அந்த படைப்பாளனுடைய படைப்புகளை பார்க்குறேன், என்னை நானே பார்க்குறேன். ஸோ என்னுடைய தலை முதல் கால் வரை நான் பார்க்குறேன். எல்லாமே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எனக்கு நிறைய கேள்வி இருக்கும். எப்படி ஒரு கடவுளால் ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் இருக்க முடியும்? எப்படி he has no start and he has no end? எப்படி? அதுதான் கடவுள். ஒருவேளை அவருக்கு ஆரம்பமும் முடிவும் இருந்திருந்ததுன்னா அவர் கடவுளாக இருக்கவே முடியாது. அவருக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லாததுனால தான் அவர் கடவுள்னு சொல்கிற அந்த தன்மைக்குட்பட்டவராக அவர் இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒருவரால் மாத்திரம்தான் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை கொண்டு வர முடியும். ஸோ அந்த கடவுள் ஆரம்பமும் முடிவும் பிறப்பும் ஒரு துவக்க புள்ளியும் இல்லாத ஒரு கடவுளால் தான் இப்படிப்பட்ட எல்லா விதமான பிரம்மாண்டங்களையும் படைக்க முடியும். ஏதோ ஒரு ஸ்பேஸ், ஏதோ ஒரு இடத்தை அவரால் என்ன பண்ண முடியும்னா உருவாக்க முடியும். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, இதுதான் கடவுளுடைய தன்மை. நம்மளால் அவரை புரிஞ்சிக்கவே முடியாது. அது எப்படி ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் இல்லாமல் இருக்க முடியும்? அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். அவர் அனாதியாக இருக்கிறார். அவர் நித்தியமானவராக இருக்கிறார். ஸோ இப்படிப்பட்டவர் தான் நம்மளால் கடவுள் சொல்லிட்டு ஏற்றுக்க முடியும். ஸோ நம்மளால் அவரை டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ நம்மளால் அவரை புரிஞ்சிக்கவே முடியாது. எப்படி ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் இருக்க முடியும்? என்னுடைய அறிவுக்கு அது எட்டலை. ஆனால் எனக்கு ஒன்று புரியுது, இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர் தான் கடவுள். அது மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன். முக்கியமாக கடவுளுக்கு நேரம் இல்லை. கடவுள்தான் நேரமாகவே இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். ஸோ he is start and he is end. ஸோ கடவுள் தான் நேரமாகவே இருக்கிறார். அவருக்கு எந்த விதமான நேரத்தினுடைய விதிமுறைகளும் அவருக்கு கிடையாது. கிரியேஷன்ஸ் படைப்புகளாக நமக்கு தான் இந்த நேரம், இந்த காலம், இந்த சமயங்கள் எல்லாம். அவருக்கு எந்த விதமான ஒரு நேரத்தினுடைய கோட்பாடோ அவருக்கு கிடையாது. பிகாஸ் he is the creator of the time. அவர் தான் நேரத்தை உண்டாக்கினவர், அவர் தான் காலத்தை உண்டாக்கினவர். ஸோ அவருக்கு இந்த நேரத்தினுடைய விதிமுறைகள் அதெல்லாம் அவருக்கு நிச்சயமாக இருக்காது. அதுக்கப்புறம் அவருக்கு நம்மளைப் போல ஒரு ஃபிசிக்கல் பாடி அவருக்கு கிடையாது. நம்மளைப் போல ஒரு உடல் அவருக்கு கிடையாது. அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம ஊர் மாதிரி ஒரு கடவுளுக்கு ஒரு குடும்பம் கிடையாது. ஒரு மனைவி, ஒரு கணவர், ஒரு பிள்ளைகள் அப்படின்ற எந்த விதமான மனித சமுதாயத்தில் நம்ம பின்பற்றக்கூடிய இந்த எந்த விதமான ஒரு காரியமும் கடவுளுக்கு கிடையாது. கடவுள் ஒருவர், அவ்வளவுதான். கடவுளுடைய ஒய்ஃப் அவங்க ஒரு காடஸஸ். கடவுளுடைய பிள்ளைகள் அவங்களும் காடு. ஸோ கடவுள் வயிற்றில் பிறந்ததுனால அவங்களும் காடு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ கடவுளுக்கு எந்த விதமான உடல் சம்பந்தமான தேவையும் இல்லை. உடல் சம்பந்தமான எந்த விதமான காரியமும் அவருக்கு இல்லை. அவருக்கு குடும்பம் கிடையாது, மனைவி கிடையாது, அவருக்கு கணவர் கிடையாது. சரி, நம்ம ஊரில் பெண் கடவுள் இருப்பாங்க, அவங்களுக்கு கணவர் இருப்பாங்கள்ல, அந்த இதில் சொல்கிறேன். கணவர் கிடையாது, பிள்ளைகள் அவங்களுக்கு கிடையாது. ஸோ கடவுள் இந்த தன்மை உள்ளவர் தான். ஸோ நம்மளை போல் எந்த விதமான ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளாக கடவுளை நம்ம கொண்டு வச்சிட முடியாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ளாக கடவுளை கொண்டு வந்திருக்கிறோம். முக்கியமாக அவருக்கு நம்மளை போல் எந்த விதமான சரீரத்தின் தேவைகளும் அவருக்கு தேவையில்லை.
நம்மளுடைய பாடிக்கு தேவையான நீட்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்படிப்பட்ட சரீர பிரகாரமான எந்த தேவைகளும் கடவுளுக்கு வந்து இல்லை. ஸோ சாப்பிட்றதா இருக்கட்டும், நம்ம குளிக்கிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சரீரத்தின் தேவைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அப்படிப்பட்ட எந்த விதமான தேவைகளும் கடவுளுக்கு இல்லை. முக்கியமாக we never see the face of God. நம்ம யாருமே கடவுளை முகமுகமாய் பார்த்தது இல்லை. ஒருவேளை மரித்தவர்கள் போய் கடவுளை பார்த்திருக்கலாம். ஆனால் நம்மளால் மரித்தவர்களிடத்தெல்லாம் போய் பேச முடியுமா? பேச முடியாது. அப்போது we never see the face of God. நம்ம யாருமே வந்து கடவுளுடைய முகத்தை நம்ம என்ன பண்ணல, பார்க்கல. கடவுள் இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு யாருமே பார்த்தவங்க நமக்கு சாட்சிகளாக இங்கே இல்லை. அப்போது we can't define him. ஸோ கடவுள் ஒருவர்னால் அவர் இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்மளால் அவரை டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அவருக்குண்டு ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலை இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அதை வணங்க முடியாது. இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி ஒரு பிக்சர்டு ஒரு ஃபோட்டோகிராஃப், ஓகே, ஒரு படத்தை நம்ம வச்சு அதை கும்பிட முடியாது. ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலில் வந்து ஒரு சிலையை வச்சு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வணங்க முடியாது. பிகாஸ் நம்ம யாருமே கடவுளை பார்த்தது இல்லை. அப்போது இது எல்லாமே யார் உருவாக்கியிருக்காங்கன்னா மனுஷன்தான் உருவாக்கியிருக்கிறான். நமக்கு முன்னாடி இருந்த நம்முடைய முன்னோர்கள் இதை வந்து நம்ம இடத்துல பழக்கமாக அதை வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே நம்ம யாருமே கடவுளை பார்க்கல. ஸோ கடவுள் இப்படி தான் இருப்பார், இதுதான் கடவுளுடைய ஃபேஸ், ஸோ இந்த முகத்தை பார்த்தா இது இந்த கடவுள், இந்த முகத்தை பார்த்தா இது இந்த கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்படி எதுவுமே இல்லை. யாருமே நம்ம என்ன பண்ணல, இது வரைக்கும் கடவுளை பார்க்கல. ஸோ we can't define him. ஸோ அவர் இப்படி தான் இருப்பார், இதுதான் கடவுளுடைய முகம், இதுதான் அவருடைய உருவம், இதுதான் அவருடைய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, அவரை என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. முக்கியமாக நம்மளால் கடவுளை கேள்வி கேட்க முடியாது. நான் சொன்னல, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவர் வந்து மனிதன் கட்டக்கூடிய அந்த கோயில்களில் வாசம் செய்ய மாட்டார். மனுஷன் கட்டியிருக்கிறாங்கள ஒரு கோயில், ஸோ இந்த கோயில் போனால் இந்த சாமி அங்கே இருக்கும், இந்த சர்ச்சுக்கு போனால் இந்த சாமி அங்கே இருக்கும், இந்த மசூதிக்கு போனால் இந்த சாமி அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்ல, அப்படிப்பட்ட எந்த விதமான மனுஷன் கட்டின எந்த கோயில்லையும் கடவுள் இருக்க மாட்டார். அவர் எங்கும் நிறைந்தவன். கடவுள் வந்து எங்கும் நிறைந்தவன். அவன் ஜஸ்ட் இந்த இடத்துக்கு போனால் இந்த கோயிலில் தான் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, கடவுளை அந்த கோயிலுடைய கட்டமைப்புக்குள்ளாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அவரை கொண்டு வர முடியாது. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு பீஸ் கிடைக்குது அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, தட்ஸ் ஆல். அங்கே போனால் ஒரு அமைதி கிடைக்கும், அவ்வளவுதானே தவிர அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கடவுளை பார்த்துட முடியாது. கடவுளை தரிசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம்ல, தரிசனம், கடவுள் தரிசனம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம்ல. ஆனால் உண்மையாகவே கடவுள் மனிதன் கட்டின கோயில்களில் அவன் வாழ்வது இல்லை. மனுஷன் கட்டின கோயிலில் கடவுள் வந்து வாழ மாட்டார். இது புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு கடவுளை ஒரு சிலையாகவோ ஒரு படமாகவோ ஒரு ஓவியமாகவோ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கடவுளை டிஃபைன் பண்ண முடியாது, உருவகப்படுத்த முடியாது. அதுதான் கடவுள் சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதை வணங்கவும் முடியாது. ஏன்னா இது வரைக்கும் யாருமே நம்ம கடவுளை பார்த்தது இல்லை. முக்கியமாக he does not want your money. அவருக்கு உங்கள் பணம் தேவை இல்லை. கடவுளுக்கு உங்கள் பணம் தேவையில்லை, உங்களுடைய பரிகாரங்கள் தேவையில்லை, உங்களுடைய காணிக்கைகள் தேவையில்லை, உங்களுடைய சாக்ரிஃபைசஸ், உங்களுடைய பலிகள் அவருக்கு தேவையில்லை. எதுவுமே அவருக்கு தேவையில்லை. he wants only your heart. அவருக்கு உங்கள் இருதயம்தான் வேண்டும். பணம் உண்டியலில் போடுறீங்கன்னா கடவுளை என்ன செலவு பண்ண போகிறாரு? அவருக்கு என்ன தேவை இருக்குது சொல்லுங்கள் பணத்தினால? ஸோ கடவுளுக்கு உங்கள் பணம் தேவையே இல்லை. நீங்கள் கோயிலுக்கு எதனா ஒரு பணம் போடுறீங்க அப்படின்னா, சர்ச்சுக்கு எதனா ஒரு பணம் போடுறீங்க அப்படின்னா
அது உங்கள் விருப்பத்தின்படி கொடுக்கலாமே தவிர ஆக்சுவலாக கடவுளுக்கு உங்கள் பணம் தேவையில்லை. உங்களுடைய பரிகாரங்கள் அவருக்கு தேவையில்லை. நீங்கள் மொட்டை அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அழகு குத்திக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நெருப்பு மேலே நடந்து போகணுன்னு அவசியம் இல்லை. எந்த விதமான பரிகாரங்களையும் கடவுள் கேட்கல. நீங்கள் சாப்பிடாமல் இருங்கன்னு கடவுள் சொல்லலை. நீங்கள் உபவாசிங்க, நீங்கள் விரதம் இருங்க, உங்களை நீங்களே வருத்திக்கோங்க, இப்படிப்பட்ட எந்த விதமான சாக்ரிஃபைஸஸையும் கடவுள் கேட்க மாட்டார். ஸோ இப்படிப்பட்ட ஒருவர் தான் கடவுள். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அவருடைய குணாதிசயங்கள் பார்க்கலாம். ஆக்கம், அப்புறம் அழிப்பு. எப்படி சொல்கிறது, ஆக்கம், அழிப்பு. ஓகே, எல்லாவற்றையும் படைக்கிறதும் கடவுள் தான், எல்லாவற்றையும் அழிப்பதும் கடவுள் தான். ஸோ இதுதான் நமக்கு கடவுளை பற்றி நம்ம புரிஞ்சிருக்கிறோம். ஸோ படைப்பதும் அவன்தான், அழிப்பதும் அவன்தான். ஆனால் இதையும் தாண்டி கடவுள்னால் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நான் நினைக்கிறேன் கடவுள் அன்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கடவுள் அன்பானவன். ஒருவேளை கடவுள் அன்பானவனா இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு குடும்ப கட்டுப்பாட்டை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்க மாட்டார். பாருங்களேன், அப்பா அம்மா பிள்ளைகள். ஸோ we are here to share our love with everybody, with each other. ஒருவர் நம்ம என்ன பண்ணுறோன்னா அன்பு கூர்ந்து கொள்கிறோம். ஸோ என்னுடைய அன்பை என்னுடைய அப்பா அம்மா கிட்ட கொடுக்குறேன், என்னுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அன்பை என்னிடத்துல பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ we have brothers and we have sisters. நமக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு அன்பான ஒரு குடும்ப கட்டமைப்பை கடவுள் நமக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கிறார். நம்மளை படைக்கும் போதே ஸோ ஒரு ஆணாகவோ ஒரு பெண்ணையும் படைத்து, ஸோ அவர்கள் மூலமாக ஒரு குடும்பம் வர வேண்டும், அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கணும். எதனா ஒரு கஷ்டம்னா எல்லோரும் என்ன பண்ணணும்னா அனுசரித்து போகணும், அவங்கள போய் தாங்கணும். அவங்களுக்கு எதனா ஒரு கஷ்டம் வரும், அந்த நேரத்தில் அவங்களுக்கு போய்ட்டு உதவணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு குடும்ப கட்டமைப்பை யார் உருவாக்கியிருக்கிறான்னு சொல்லி பார்க்குறப்ப கடவுள் படைக்கும் போதே இதை உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்போது இப்படிப்பட்ட இந்த கட்டமைப்பை எதுக்காக உருவாக்கியிருக்கிறான்னு சொல்லி பார்க்குறப்ப ஒத்தாசைக்காக, நம்ம எல்லாரும் ஒரு அன்பிலே நடக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த கடவுள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உண்டாக்கியிருக்கிறார். அப்போது இப்படிப்பட்ட அன்பான கட்டமைப்பை உண்டாக்கின இந்த கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அன்பானவனாக அவர் என்ன பண்ண முடியும்னா இருக்க முடியும். ஸோ கடவுள் அப்படின்னா என்னன்னா அன்பானவர். அதுதான் நான் கடவுளுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு பேர். ஹூ இஸ் காட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடவுள் படைப்பது அழிப்பதை தாண்டி கடவுள் மிகவும் அன்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஹி கேர் ஃபார் அஸ். அவர் எப்போதும் நம்மேல் நோக்கமுள்ளவராக இருக்க வேண்டும். கடவுள்னா அப்படின்னா என்னென்னா நம்மளை படைச்சிட்டு நம்மளை விட்டுறாமல், நம்ம அப்பா அம்மா நம்ம பிறந்துட்டோன்னே நம்ம அப்பா அம்மா அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்களா? இல்லை, நம்ம வளர வரையும் நம்மளை பார்த்துக்கிறாங்க. ஸோ நமக்கு தேவையான எல்லா விதமான காரியத்தையும் செய்கிறாங்க. சாப்பாடு, குளிப்பாட்டுறது, ஸ்கூல் சேர்க்குறாங்க, காலேஜ் சேர்க்குறாங்க, நம்ம கடைசி வரைக்கும் அவங்களால முடிந்த வரைக்கும் நம்மளை பார்த்துக்கிறாங்க. ஸோ அதேமாரி தான் கடவுள். அவன் படைப்பாளன், அவன் நம்மை படைத்திருக்கிறான். நம்மை படைத்தது மாத்திரம் அல்லாமல் நம்ம படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு விடாமல் படைத்த இந்த படைப்பின் மேலே அவன் அக்கறை உள்ளவனாக இருக்கிறான். ஹி கேர் ஃபார் அஸ். அவன் நம்மீது நோக்கமுள்ளவராக இருக்கிறான். அவர் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு என்ன தேவை, எப்படியாக நம்மீது மிகவும் ஒரு அக்கறை உள்ளவனாக கடவுள் இருக்கின்றான். அதையும் தாண்டி நாம் சுமப்பது கடவுள் அல்ல, நம்மை சுமப்பது தான் கடவுள் அப்படின்னு சொல்கிற ஒரு வாக்கியத்தை நான் படிச்சிருக்கேன். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா கடவுளை சுமந்து கொண்டு இழுத்து கொண்டு நம்ம போகிறோம். உண்மையாகவே நாம் சுமப்பதெல்லாம் கடவுள் கிடையாது. அதெல்லாம் நம்மளே உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கல் இருக்குது அப்படின்னா இதை நான் செதுக்கி
ஒரு உருவமாக மாற்றி அதை நான் கடவுள் சொல்லிட்டு வணங்குறேன். ஆக்சுவலாக அந்த கல்லுக்கு நான் உருவம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது வெறும் ஒரு சாதாரணமான கல். அதை நான் தூக்கி போடுவேன், அதை நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஆனால் அந்த ஒரு பாறைக்கு, அந்த ஒரு கல்லுக்கு நான் ஒரு வடிவத்தை கொடுத்து, ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்து நான் அதை ஒரு இடத்துல போய் வைக்கிறப்ப அது என்ன ஆகுதுன்னா சாமியாக மாறுது. ஸோ கடவுளாக மாறுது. அதுக்கு முன்னாடி அது ஒரு கல் தான், இப்போ பார்த்தா அது கடவுள். நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ இது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? டெஃபினெட்லி இது கடவுளாக இருக்க முடியாது. இப்போ தான் அது கல்லாக இருந்தது, அந்த கல்லை எடுத்துன்னு போய்ட்டு இப்போது கொஞ்சம் செதுக்கி உளி வச்சுலாம் செதுக்கி ஒரு உருவம் கொடுத்தவொடனே அது கடவுள்னா எப்படி அதை வணங்குறது? ஸோ கான்ஷியஸாக நம்ம இருக்கணும். ஆகவே நாம் சுமப்பதெல்லாம் கடவுள் கிடையாது, நம்மை சுமப்பது தான் கடவுள். ஓகே, கடவுளுக்கு என்ன தான் வேண்டும்? அவருக்கு நம்முடைய இருதயம் தான் வேண்டும். எப்படி வேணால் வாழ்ந்துடலான்னு இல்லை வாழ்க்கை. ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம எப்படி வேணால் வாழலாம். ஆனால் உண்மையாகவே சில கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்குது. ஸோ இப்படி தான் வாழணும், இப்படி தான் வளரணும், ஸோ இந்த வழியில் தான் போகணும், இது பண்ணால் தான் நல்லது, இது பண்ணால் கெட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாவற்றையும் தாண்டி கடவுளுக்கு என்ன தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்முடைய இருதயம்தான் கடவுளுக்கு வேண்டும். நம்முடைய இருதயம்தான் கடவுளுக்கு வேண்டும். உங்களிடத்துலேருந்து அவர் வேறு எதையுமே எதிர்பார்க்கல. நீங்கள் அவரை நேசிக்க வேண்டும், நீங்கள் அவரை அன்பு கூற வேண்டும், நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் என்ன பண்ணுறாருன்னா கடவுள் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் எப்போதும் உங்கள் மேல் நினைவுள்ள ஒருவராக தான் என்றார். அவர் எப்போதும் உங்கள் மேல் நினைவுள்ள ஒருவராக தான் என்றார் என்ன பண்ணுறாருன்னா அவர் இருக்கிறாரு. ஓகே, முக்கியமாக கடவுள் யார் அப்படி சொல்லி பார்க்குறப்ப அவர் நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். நம்ம எங்கே போனாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் சொல்கிறல, இந்த உலகத்தில் அவர் எங்கும் நிறைந்தவன் தான் கடவுள். ஸோ அவர் நம் மத்தியிலே கடவுள் இருக்கிறார். ஸோ நம் மத்தியிலே வர விரும்பாத ஒரு கடவுள் இல்லை. பிகாஸ் அவர் நம்மளை படைச்சிருக்கிறாரு, அவர் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறாரு, அவர் நம்ம மேல் கேராக இருக்கிறாரு. நம்ம சுமக்கிறதுனால அவர் நம் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிறார். நம்மோடு கூட அவர் இருக்க அவர் என்ன பண்ணுறாருன்னா விரும்புகிறார். நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் அவர் கேட்பார். ஒரு கோயிலுக்கு போயிட்டு, ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு, ஒரு மசூதிக்கு போயிட்டு தான் கடவுளை வணங்கணும்னு அவசியம் இல்லை. அவன் கடவுள் எங்கும் நிறைந்தவன். நீங்கள் எங்கேருந்து அவர் கூப்பிட்டாலும் அவர் கேட்கிறார். அவர் உங்கள் சத்தத்தை கேட்பார். அதுதான் கடவுளாக இருக்க முடியும். எப்படி இந்த உலகத்தில் கோடியான பேர்கள் இருக்கிறாங்க. அதில் என்னுடைய சத்தத்தை மட்டும் எப்படி கடவுளால் கேட்க முடியும்? இந்த கேள்வி எனக்கும் இருந்தது. அப்போ தான் நான் ஒன்று உணர்ந்தேன். என்ன உணர்ந்தேன்னா, இத்தனை கோடி ஜனங்களையும் படைக்க முடிஞ்ச ஒரு கடவுளால் எத்தனை கோடி ஜனங்கள் பேசுகிறதையும் அவரால் என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறதுனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? எத்தனை கோடி ஜனங்களையும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா படைச்சிருக்கிறார். ஸோ கோடிக்கணக்கான பேர் இருக்கலாம், அதெல்லாம் அவருக்கு மேட்ரே இல்லை. அதனால தான் அவருக்கு பேர் ஆல்மைட்டி. ஆல்மைட்டினா என்ன? சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரால் செய்ய முடியாதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. அதுதான் அவருடைய தன்மைகள், அதுதான் கடவுளுடைய தன்மைகள். அப்போது எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருடைய மனசையும் அவரால் பார்க்க முடியும். ஒருத்தவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியும். ஒருத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவருக்கு தெரியும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தெரியும். அதான் கடவுள் எப்போதும் நம்ம மேல் நோக்கமுள்ளவராக இருக்கிறான். நம்ம என்ன பண்ணுறோன்னா கடவுளை பார்க்குறதில்ல. we didn't care about him. நம்ம அவரை கண்டுக்கிறதே இல்லை. அதனால் ஸோ எத்தனை கோடி ஜனங்களையும் படைத்த கடவுளால் அத்தனை கோடி ஜனங்களையும் பார்க்க முடியும்,
அத்தனை கோடி ஜனங்கள் என்ன பேசுகிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, எல்லாமே அவருக்கு தெரியும். அத்தனை கோடி ஜனங்களுடைய பேர் முதல் எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் எத்தனை குட்டி குட்டி மண் இருக்குது, கல் இருக்குது, செடி இருக்குது, பில் இருக்குது, மரம் இருக்குது, எத்தனை வகையான எல்லாத்தையும் படைத்தவர் அவர் தான். ஸோ அவரால் எல்லாத்தையும் படைக்க முடியும் அப்படின்னா அவரால் எல்லாவற்றையும் பார்க்கவும் முடியும். எல்லாரோடும் அவரால் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். ஸோ என் கூட தான் கடவுள் இருப்பார், உங்கள் கூடலாம் இருக்க மாட்டார் அப்படின்லவே இல்லை. அத்தனை அவன் எங்கும் நிறைந்தவன், அவ்வளோதான். ஒரு மனித தன்மையாக எப்போதும் என் கூடவே இருப்பார், ஒரு மனித தன்மையாக எப்போதும் உங்கள் கூடவே இருப்பார். ஒரு உருவகத்தில் அவரை கொண்டு வர முடியாது. ஒரு ஆளாக அவர் எப்போதும் என் கூட இருக்காருன்னா இல்லை. நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம், ஒரு கடவுள் வந்து ஒரு உருவமாக எப்போதும் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி. நிச்சயமாக அப்படி இல்லை. கடவுள் இறைவன் எங்கும் நிறைந்தவன். அவன் எல்லாரோடும் எப்போதும் எங்கும் இருக்கிறான். இங்கே என் கூடவும் இருக்கிறான், அங்கே உன் கூடவும் இருக்கார். அப்போது நிச்சயமாக அதுதான் கடவுளாக இருக்க முடியும். ஓகே, கடைசியாக நான் சொல்கிறேன், எந்த கடவுள் அன்பானவனாக இருக்கிறானோ அவன்தான் கடவுள், அதுதான் கடவுள். இது வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்போது நீங்கள் வணங்குகின்ற கடவுள் ஆக்கம், அழிப்பு இது எல்லாவற்றையும் தாண்டி அன்பானவனாக இருக்கிறானா என்பதை பாருங்கள். எந்த கடவுள் அன்பானவனாக இருக்கிறானோ அவன்தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும். கடவுளுடைய தன்மைகளை பற்றி பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதையும் தாண்டி உங்களால் கடவுளை புரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட்டு சாமி, ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட், கடவுள் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், கடவுளை பின்பற்றி போகணுன்னா பாதிரியார் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இல்லை காக்கி உடை அணிந்துக்கணும். அதெல்லாம் மனுஷன் கொண்டு வந்த மத ரீதியான சடங்குகள். அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. கடவுள் அவரை அறிந்து கொள்வதற்கு சாதாரணமாக உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு கடவுளை நீங்கள் தேட முடியும். கடவுளை உங்களால் அறிந்துக்க முடியும். அதுக்கு பெருசாக நீங்கள் புனித பிரயாணம் போகணும், தவம் இருக்கணும், உபவாசம் இருக்கணும், சாப்பிடாமல் இருக்கணும், பரிகாரம் பண்ணணும், எதுவுமே கடவுளுக்கு தேவையில்லை. அவருக்கு தேவையெல்லாம் உங்கள் இருதயம்தான். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எந்த கடவுள் அன்பானவனாக இருக்கிறானோ அவன்தான் கடவுள், அதுதான் கடவுள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் அடுத்த ஒரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.